அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் கரூர் துயர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை சென்னை வரவழைத்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் தற்போது சந்திப்பு நிகழ்த்திக்கிட்டு இருக்கார். தொடர்ச்சியாக அவர் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு, பனையூர்லேருந்து வெளியே வர மாட்டாரு, பனையூர் பண்ணையராக இருக்காரு, பாதிக்கப்பட்ட மக்களை கூட நேரில் போய் அவரால் பார்க்க முடியலையா, ட்ரால் பண்ணாங்க. கிட்டத்தட்ட அந்த கரூர் துயர் சம்பவம் நடந்தோடனே ஏன் இவர் லேட் பண்ணுறாரு, ஒருவேளை பாதிக்கப்பட்ட மக்களையே இங்கே கூட்டு வந்து பார்க்க போகிறாரா அப்படிங்கிற மாதிரியான ட்ரால்கள் எழுந்தது. அந்த ட்ராலையே உண்மையாக்கும் விதமாக பார்த்தீங்கன்னா, பாதிக்கப்பட்ட மக்களை நேற்று ஆம்னி பஸ்ஸில் வந்து இங்கே கூப்பிட்டு வந்து இங்கே பார்த்துக்கிட்டு இருக்காரு. குறிப்பாக அதில் வந்து ஒருத்தர் வந்து மாற்றுத்திறனாளி நினைக்கிறேன், அவரையுமே அந்த பஸ்ஸில் ஏற்றி கூப்பிட்டு வந்திருக்காரு. இது விமர்சனமாக இருக்கு. உங்களோட பார்வை என்ன சார் விஜயோட செயல்பாடுகள்? நீங்க சொன்னதுல இந்த பனையூர் பண்ணையார் அப்படிங்கிற பேரெல்லாம் விமர்சனமா வந்ததுன்னு சொன்னீங்க இல்லையா? அந்த பனையூர் பண்ணையார்ங்கிற பேர் எப்பொழுது வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, முதலாக சென்னை பெருவெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை, டிபி சத்தத்தோட மக்களை நான் அங்க போய் பார்க்க மாட்டேன், அவங்களெல்லாம் வந்து பனையூருக்கு கூட்டிட்டு வாங்கன்னு பஸ் வச்சு இதே மாதிரி கூட்டிட்டு வந்து அன்னைக்கு பார்த்து அவங்களுக்கு வந்து அரிசி எல்லாம் கொடுத்த போதுதான் இந்த வார்த்தை வந்தது. சென்னையில இருந்துகிட்டு சென்னையில பாதிக்கப்பட்ட மக்களை கூட உன்னால பார்க்க முடியலன்னா நீ என்ன அரசியல்வாதி, அப்படி என்ன பெருசா கூட்டம் வந்துடும், நீ வந்தா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துடும், நீ எவ்வளவு காலம் இதெல்லாம் சொல்லிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அப்பொழுதுதான் சொந்த கட்சிக்காரங்க, மற்றவங்க எல்லாம் விட்டுருங்க, மற்றவங்க விமர்சனம் பண்றாங்க, அரசியல் கட்சிகள் எதிர்கட்சிகள் பேசுறாங்க, அதெல்லாம் தாண்டி சொந்த கட்சிக்காரர்கள் அன்னைக்கு ஒரு ட்வீட் ஸ்பெசிபிக்கா ஒரு பையன் என்ன எழுதுனா, நாளைக்கு யாராவது இறந்து போயிட்டா பாடியை கொண்டு வந்துட்டு பனையூருக்கு வாங்க, அப்பதான் அண்ணன் அஞ்சலி செலுத்துவாருன்னு சொல்லி சொன்னான். கிட்டத்தட்ட அதுதான் நீங்க இந்த ட்ரோல்ஸ் மட்டும் இல்ல, அன்னைக்கு அந்த பையன் எழுதுனது இன்னைக்கு உண்மையாயிருக்கு அப்படிங்கறத என்னால பார்க்க முடியாது. இது எதிர்பார்த்த ஒன்றுதான். நீங்க சொன்னீங்க ட்ரோல், நான் வந்து ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடியே ஒரு சேனல்லே சொன்னேன், இதுதான் ஜான் ஆரோக்கியசபை போட்டு கொடுத்திருக்கிற ஐடியா சார். அவங்கள போய் கரூர்ல நம்ம மறுபடியும் பார்க்க வேண்டாம், நீங்க வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம், பனையூருக்கே அவங்கள வர வச்சு பாத்துடலாம். இந்த பனையூருங்கிற இடம் பனையூர் சொல்றதுனால இப்ப மகாபலிபுரமா மாறி இருக்கே தவிர ஆக்சுவல் ஐடியா வந்து பனையூர்ல வச்சு சந்திச்சு போயிடலாம். இது மட்டும் இல்லைங்க, நீங்க பரந்தூருக்கு போனார் இல்லையா விஜய், பரந்தூருக்கு போகும்போது ஜான் கொடுத்த ஐடியா, பரந்தூருடைய போராட்டக்காரர்களை பனையூருக்கு அழைத்து சந்திச்சிடலாம், யாராக இருந்தாலும் பனையூருக்கு அழைத்து சந்திச்சிடலாம். எப்பயுமே அப்படிதான். ஜான் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கல்ட்டு, அந்த கல்ட்டு வந்து வெளியே போயிட்டாலே பிரச்சனை ஆயிடும் சார். நீங்க வந்து ஒரு ஜெயலலிதா அவர்கள் மாதிரி, ஜெயலலிதா அவங்க வந்து வீட்டிலேயே தான் இருப்பாங்க, போக மாட்டாங்க. அதாவது ஜெயலலிதா அவரோட பிற்கால அரசியல் சொல்ல போனா அவங்களுக்கு வந்து உடல்நிலை சரியில்லாத போது அவர்கள் செய்த அரசியலை, ஏன்னா ஆரம்ப காலத்துல இருந்தே ஜெயலலிதா அவர்கள் அப்படித்தான் இருந்தாங்க, அவங்க எங்கேயுமே போனது இல்லைங்கிற மாதிரியான. ஏன்னா இவனுக்கு அரசியல் தெரியாது, இவருக்கு அரசியல் தெரியாத காரணத்தினால ஜெயலலிதா சுற்றுப்பயணம் எவ்வளவு பண்ணாங்க, கட்சிக்காக கொள்கை பரப்பு செயலாளர் எவ்வளவு வேலை பார்த்தாங்க, எம்ஜிஆர் கூட எவ்வளவு பயணம் போயிருக்காங்க, இது எதுவுமே தெரியாத ஜான் ஆரோக்கியசாமி சார் இங்க ஜெயலலிதா மாதிரி சார், கல்ட்டு மாதிரி சார், இப்படியே சொல்லி ஏமாற்றி அவருடைய மண்டையில அதை ஏற்றி அவரும் என்ன நினைச்சிட்டு இருக்காரு, உண்மையில ஜெயலலிதா மாதிரி போல இருக்கு, நம்ம பெரிய கல்ட்டு போல இருக்கு அப்படின்னு அவரும் நினைச்சிட்டு இருக்காரு. வருகின்ற கூட்டம் என்பதெல்லாம் நிச்சயமா வருது, நீங்க வந்து சினிமா நடிகரை பார்க்க கூட்டம் வருது. ஆனா ஒரு துக்க நிகழ்வுக்கு போகும் பொழுது கூட அவர் வந்து அப்படியே உள்ள சூழ்ந்துருவாங்க, அவர் வந்து நிறுத்திடுவாங்க அப்படிங்கிற கதைகளை மறுபடியும் ஜான் விதித்துக் கொண்டே இருக்கின்றார். அந்த கதைகள்ல இன்னைக்கு சொந்த கட்சிக்காரர்களுக்கு உடன்பாடு இல்லை. அவங்கதான் இன்னைக்கு அதிகமாக விஜய் விமர்சிப்பது யாருன்னு கேட்டீங்கன்னா, திமுகவோ அதிமுகவோ நாம் தமிழர் கட்சியோ அல்ல, தமிழக வெற்றி கழகத்தில் உண்மையிலேயே இது கட்சிதானா என்று எப்படி ஒரு நீதிபதி கேட்டாரோ அதே மாதிரி அவரு கேட்க ஆரம்பிச்சு, கட்சிதானா, இந்த கட்சிக்காகத்தான் நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு முட்டு கொடுத்துட்டு இருக்கோம், இந்த கட்சிக்காக தான் நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம் அப்படின்னு பேசுகின்ற அதே தம்பிகள் தான் கேட்கிறாங்க. எப்படி நான் உன்னால இப்படிலாம் யோசிக்க முடியுது, அரசியலே தெரியாது. நான் கூட சொல்றேன், இது ரொம்ப தப்பான ஒரு முன்னுதாரணம் நீங்க பண்றது, உலக வரலாற்றுல யாருமே செஞ்சது கிடையாது. நீங்க எப்படி அந்த முட்டாள் ஒரு ஐடியா கொடுக்குறான்னு அதை நீ மறுபடியும் எடுத்துட்டு போறீங்க, இதுக்கு நீங்க செய்யாம இருக்கலாம். நீங்க என்ன சொன்னீங்க, அவங்களுக்கு வந்து ஒரு நிவாரணம் கொடுக்குறேன், நீங்க அந்த நிவாரணத்தை ஆர்டிஜிஎஸ் பண்ணிட்டேங்கிறீங்க, அதுல 2 பேருக்கு கொடுத்தீங்களா கொடுக்கலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அது கூட பரவாயில்ல. ஆனா பாதிக்கப்பட்ட மக்களை அந்த இடத்தில் போய் சந்திப்பதுதான் உலகத்துல இருக்கிற வழக்கம், மிக குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிற வழக்கம். அதை உடைச்சு நீங்க பாதிக்கப்பட்ட மக்கள் என்கிட்ட ஒண்ணு ஆறுதல் வாங்கிட்டு போ, நீங்க மாறுதல் வாங்கிட்டு போன்னு சொல்றது சில நேரம் பார்க்கும்போது ஒரு நகைப்புக்குரியதாகவோ இல்ல வந்து வருத்தத்துக்குரியதாக இருக்கும். ஆனா உண்மையில அது நடக்குது. நீ வந்து வாங்க, உங்களுக்கு என்ன வேணும், ஆறுதல் வேணுமா வாங்க, நாங்க ஆறுதல் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவதுங்கிறது எவ்வளவு கேவலமான அரசியல், வரலாற்றுல நடந்தது இல்லை. இன்னொன்னு, இது காலம் ஃபுல்லா அவருக்கு ஒரு கருப்புள்ளியா இருக்கு, தெரியாம விஜய் இருக்காரு. நீங்க எப்ப விஜய் குறித்து பேசினாலும் இதை தொடாமல் யாரும் பேசுவார்களா? விஜய் எப்படிப்பட்ட அரசியல்வாதிங்க, அவரிடம் பாதிக்கப்பட்ட மக்களை, இறந்து போன மக்களை கூட வீட்டுக்கு வாங்க, அப்பதான் உங்களுக்கு அஞ்சலி செலுத்து, அப்பதான் உங்க ஆறுதல் சொல்வேன் அரசியல்வாதிங்க. அந்த அரசியல்வாதியை நம்பி எல்லாம் எப்படிங்க மக்கள் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற ஒரு பழிச்சொல்லுக்கு தான் அவர் ஆளாகி இருக்கிறார். அதை எப்படி அவர் செய்யறாருங்கிறது ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. உண்மையிலே வந்து இப்படி எல்லாம் கூட ஒரு அரசியல், நீங்க மனுஷர் முதல்ல எப்படி இருப்பானா, நீங்க வந்து அரசியல் தலைவர் விட்டுருங்க, சினிமா நடிகர் விட்டுருங்க, எந்த ஒரு மனிதராவது இந்த உலகத்தில் இப்படி இருப்பார்களா என்று கேட்டால் எனக்கு தெரிஞ்சு இல்ல. சங்க காலத்துல இல்ல, சமகாலத்துல இவர் விஜய் அவர்கள் இருக்கிறார். அது வந்து ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கிறது, உண்மையிலே வருத்தத்திற்குரியதாகவும் இருக்கிறது. வரலாற்றுல அவர் பெரிய கரும்புள்ளியாக விஜய் இருக்கிறார் அப்படிங்கிறத நான் பார்க்கிறேன். குறிப்பா ஜான் அவர்கள் சொல்றதை கேட்டுதான் விஜய் அவர்கள் பண்றாருன்னா, விஜய்க்கு இந்த பேசிக்கான ஒரு அடிப்படை ஒரு அரசியல் புரிதல் கூட இல்லாத அளவுக்கு தான் விஜய் இருக்காரா? இந்த அரசியல் புரிதல் ரொம்ப பெரிய டேர்ம்ங்க, அறிவே இல்லாம இருக்காரு. நான் வந்து ஏதோ கோபத்துல எல்லாம் பேசல, விஜய்க்கு அறிவே இல்ல.
அறிவுக்கு யாராவது ஒருத்தர் இப்படி பண்ணுவாராங்க? அறிவு ரொம்ப சாதாரண சொல்றேன் இல்லையா? நான் ஒரு ஒரு பையன் எழுதுறாங்க, எனக்கு அறிவே கிடையாது, அரசியலே எனக்கு தெரியாது, நானே சொல்றேன் நீ பண்ற தப்பு. நீ எப்படி நான் அப்படிலாம் நீ யோசிக்கிறீங்க? எப்படி ஒரு ஐடியா கொடுத்தா அந்த ஐடியா எப்படி நீங்க எடுத்துட்டு வர்றீங்க? எந்த காலத்திலயாவது யாராவது இதை பண்ணிருப்பாங்களா? நீங்க வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் வாங்க பஸ்ல ஏறுங்க, அதுலயும் நீங்க அதுல சில பேர் இன்னுமே முட்டு கொடுக்குற சில பேர் எடுக்கிறது சொகுசு பேருந்தில் அழைக்கப்பட்டவரும் பாதிக்கப்பட்ட தரப்பு அப்படின்னு சொல்லி 2 சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. அதை பெருமையா எடுத்து பெருமைப்படுத்தி பேசுறாங்க. எங்க அண்ணா பாருங்க அவங்க எல்லாம் வந்து 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்க வச்சிருக்காரு, எங்க அண்ணா பாருங்க ரெசார்ட்ல தங்க வச்சிருக்காரு, எங்க அண்ணா பாருங்க 50 ரூம் புக் பண்ணிட்டாரு. டேய் இதெல்லாம் உங்களுக்கு கேவலமாவே இல்லையா? அதெல்லாம் சொல்றது உங்களுக்கு அசிங்கமாவே இல்லையா? உங்க வீட்டுல இப்படி யாராவது, இப்படியே நான் கேட்கிறேன், உங்க வீட்டுல யாராவது இறந்து போயிருக்காங்க, விஜய் உங்களோட வந்து ஆதர்ச தலைவரா இருக்காரு, தம்பி வா உன் வீட்டுல இருக்கிற உன்னோட தங்கச்சி அக்கா எல்லாம் கூட்டிட்டு வா இந்த ரெசார்ட்ல தங்கு, நான் வந்து உனக்கு ஆறுதல் சொல்றேன்னு சொன்னா அந்த நேரத்தையாவது உங்களுக்கு எல்லாம் புரியுமா? அப்பயாவது அந்த வழி நடந்து உங்களுக்கு அப்பயாவது புரியுமா? இல்ல எங்க அண்ணா சொல்லிட்டாரு அதனால எங்க அப்பாவோட பணத்தை தூக்கிட்டு நாங்க பனையூருக்கு போயிட்டு இருக்கோம், அங்க வந்து பணத்தை பார்த்துட்டு எங்க அண்ணன் வந்து அஞ்சலி செலுத்தி வரான் அப்படின்னு சொல்லுவீங்களா? நீங்க அப்ப கூட அப்படி முட்டு கொடுப்பீங்களா? இவ்வளவு மோசமாகலாம் நீங்க வந்து எப்படி ரசிகர்களாக இருக்கிறவங்க இன்னுமே வந்து அவர் முட்டு கொடுக்கணுங்கிறது பேசுறாங்கிறது உண்மையிலே இந்த கும்பலே வந்து நான் பல நேரங்கள்ல ஒரு யாவது ரொம்ப ஸ்பெசிபிக்கா இந்த விஷயத்தை ஆதரிச்சு பேசுற கும்பலாம் ஒரு மன வளர்ச்சி குன்றிய வரலாதான் நான் பார்க்கிறேன். அடிப்படை அறிவு விஜய்க்கு இல்ல, அடிப்படை அறிவு இந்த கும்பலுக்கு இல்ல, அப்படித்தான் அவங்க தொடர்ச்சியா செயல்பட்டுட்டே இருக்காங்க. ஸோ அதே போல் விஜய் அவர்கள் போவதுக்கு நிறைய பேர் நீங்கள் சொன்ன மாதிரி முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. அதில் குறிப்பாக வந்து அங்கே யாருமே மண்டபத்துக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா காவல்துறை சைட்லேருந்து நிறைய கட்டுப்பாடுகள். விஜய் அவர்கள் ஒரு இமெயில் அனுப்புனார், அந்த இமெயிலுக்குலாம் வந்து காவல்துறை தரப்புலேருந்து சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணலை. அதையும் தாண்டி இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா சிபிஐ தான் வந்து விஜய் வந்து டைரக்ட் பண்ணுறாங்க, நீங்கள் வந்து கரூருக்கு வராதிங்க, வந்தீங்கன்னா வழக்கில் வந்து அது பின்னடைவாக மாறும், பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ அதனால வந்து நீங்கள் சென்னையில் பாதிக்கப்பட்ட மக்களை கூப்பிட்டு சந்திங்க அப்படின்னு சிபிஐ தரப்புல இருந்து அறிவுறுத்தப்பட்டதான் ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. எதுதான் உண்மை? இல்ல ஒவ்வொன்னா வருவோம். முதல்ல வந்து காவல்துறையில் வந்து அனுமதி கொடுக்கல, இல்ல காவல்துறையில டிஜிபி மெயில் அனுப்பிச்சாங்க, ரெஸ்பான்ஸ் இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல் கேள்வி, விஜய் பாதிக்கப்பட்ட மக்களை சென்று பார்ப்பதற்கு காவல்துறை அனுமதி பெற வேண்டுமா? முதல் கேள்வி. அவர் எந்த விதமான அனுமதியும் பெற வேண்டிய அவசியம் இல்லை. இதற்கு முன்னாடி அவர் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஸ்னோலின் அவர்களை பார்ப்பதற்கோ இல்ல அனிதாவை பார்ப்பதற்கோ இல்ல ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் கட்சிப்பு கட்டி கலந்துகிட்டதற்கோ அவர் எந்த அனுமதியும் வாங்கல. அவர் இரவோடு இரவாக போனார், அங்கே கலந்து கொண்டார், வந்தார். சோ அனுமதிங்கிற ப்ராசஸ் தேவையா? ஓகே, இல்லங்க அரசியல் கட்சி தலைவர் ஆயிட்டாரு, பெரிய கூட்டம் வந்துடும், அனுமதி கேட்கிறோம். சரி, அனுமதி. அரசியல் கட்சி தலைவரையும் தாண்டி இந்த ஒரு 41 பேர் உயிரிழந்ததுக்கு ஏதோ ஒரு காரணத்துல ஏதோ ஒரு வகையில விஜய் அவர்களும் காரணம் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் எழுந்திருக்கு. சோ இந்த சூழல்ல அவர் அனுமதி வாங்காம போனா மேலும் அவருக்கு ஒரு பின்னடைவு ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை முன்வைக்கப்படுது இல்ல? நீங்க வந்து சொல்ற மாதிரி டிஜிபிக்கு என்ன எழுதுனாங்க, எங்களுக்கு சிறப்பு பாதுகாப்பு ஒண்ணு கொடுங்க, இந்த கிரீன் காரிடர் ஒண்ணு உருவாக்குங்க, 0 டாலரன்ஸ், அதாவது யாருமே பக்கத்துல வந்துடக்கூடாது, செய்தியாளர்கள் நிச்சயமா பக்கத்துல வந்துடக்கூடாது. இந்த மாதிரியான அனுமதியை நீங்க வேற நாட்டுல இருந்து யாராவது அதிபர்கள் வர்றாங்க, பிரதமர் வர்றாங்க, குடியரசுத் தலைவர் வந்தா கூட நம்ம இந்த மாதிரியான விஷயத்தை எந்த காவல்துறையும், நான் சொல்றது தமிழ்நாட்டு காவல்துறை மட்டுமல்ல, யூபி காவல்துறையோ காஷ்மீர் காவல்துறையோ இல்ல மிலிட்டரி கூட இந்த மாதிரியான பாதுகாப்பை கொடுக்க முடியாது. சோ அதுல அவங்க நிச்சயமாக அதற்கு வந்து அனுமதியை மறுத்துட்டாங்கன்னு வச்சுக்கலாமே. அனுமதி மறுத்துட்டாங்க, நீங்க என்ன பண்ணணும்? நீதிமன்றத்துக்கு போயிட்டு சார் இந்த மாதிரி அனுமதி கேட்கணும், ஸ்பெஷலா ஒண்ணு கேட்டிருக்கேன், அது ஏங்க நீ கொடுக்கலன்னா நீதிபதி மறுபடியும் காரி துப்புவாருங்கிற காரணத்தினால நீதிமன்றத்துக்கு போகாம அவங்க பேசாம உட்கார்ந்துருக்காங்க. அடுத்ததாக நான் கரூர் மாவட்டத்துக்கு வரேன், அதனால மாவட்ட கண்காணிப்பாளர் நான் முயற்சி செய்தேனா? இல்லை. இல்ல பக்கத்து நாமக்கல் மாவட்டத்துக்கு நான் போலான் இருந்தேன், ஏன்னா அங்கேயும் மண்டபம் சில கதைகள்லாம் எழுதிருக்காங்க, நாமக்கல் உடைய எஸ்பி பேசினேன், இல்ல அதையும் நாங்க பண்ணல. இல்ல அட்லீஸ்ட் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஏதாவது ஒரு சின்ன போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு இன்ஸ்பெக்டர் பர்மிஷன் கேட்டேன், அதுவும் இல்ல. நான் அப்போ நீங்க எந்த விதத்திலையும் பர்மிஷன் கேட்கல, உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே கரூருக்கு போகக்கூடாது அப்படிங்கறதுல நீங்க ரொம்ப தெளிவா இருக்கீங்க. அதனால அது அந்த மாதிரியான பர்மிஷன் ப்ராசஸுக்குள்ள அவர்கள் போகவே இல்லை. அதை மீறி சொல்லப்படுகிற கதைகள் என்பது, நாங்க நாமக்கல்ல கிட்டத்தட்ட மண்டபம் கிடைச்சது, ஆனா அந்த மண்டபத்துல எல்லாம் பார்க்க மாட்டேன், நான் பார்த்தா கரூர்ல தான் பார்ப்பேன், விஜய் பிடிவாதமா இருந்தார், இப்படி ஒரு கதை ஒருத்தர் உருட்டிட்டு இருக்காரு. நான் என்ன சொல்றேன், இப்போ மகாபலிபுரம் எங்க இருக்கு? கரூருக்குள்ள மகாபலிபுரத்தை கொண்டு வந்துட்டீங்களா? நீங்க அப்படியே மகாபலிபுரத்தை கொண்டு போய் கரூர்ல உட்கார வச்சிருக்கீங்களா? பார்த்தா கரூர்ல தான் பார்ப்பேன்னு சொன்ன விஜய் அவர்கள் இப்ப எங்க கடைசியா பாக்குறாரு? மகாபலிபுரத்துல பாக்குறாரு. அதுக்கு என்ன அர்த்தம்? நீ ஒரு 8 மணி நேரம் டிராவல் பண்ணி எனக்கு பிரச்சனை இல்ல, நான் ஒரு 1/2 மணி நேரம் டிராவல் பண்றதுக்கு மேல அதுக்கு மேல என்னால பண்ண முடியாது, நான் திரும்ப பிளைட் எடுத்துட்டு உடனே வந்து பார்க்க வர்றதுக்கு எனக்கு ரெடியா இல்லைனா நீங்க வாங்க, என்ன பார்க்க வாங்க, என்கிட்ட வந்து ஆறுதல் வாங்கிட்டு போங்க. இது என்ன விதமான அரசியல் இது? இன்னொன்னு, மூணாவது சிபிஐ குறித்து கேட்டீங்க. இப்போ நீங்க கரூருக்கு போனாருன்னா விஜய் என்ன பண்ண போறாரு, இல்ல இங்க வந்தா என்ன பண்ண போறாரு? ரெண்டு இடத்துலயுமே பாதிக்கப்பட்ட மக்களை அழைத்து பேசி அவங்களோட பேசி கொஞ்ச நேரம் கலந்துரையாட போறாரு, என்னமா ஆச்சுன்னு சொல்லி கேட்க போறாரு, உங்க வீட்டுல யாரை இழந்தீங்கன்னு கேட்க போறாரு, புகைப்படம் எடுத்துக்க போறாரு. இதான் நடக்க போகுது. எங்கேயா கரூராக இருந்தாலும் சரி, நீங்க இடத்தை விட்டுருங்க. இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் நாளைக்கு சிபிஐ சமன் பண்ணப்பட்ட அந்த 41 மக்களும் போறாங்கன்னா நீங்க சொல்ற லாஜிக் படி எங்க மக்களும் தப்பு தானே? இப்போ ஒரு இன்ஃபுளுன்ஸ் பண்ணுவாரு அப்படின்னு ஒரு பட்சத்துல நீங்க வச்சீங்கன்னா இன்னைக்கே இன்ஃபுளுன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாருல.
நான் உங்களுக்கு நல்லா அழகா இப்ப விஜய் நேரடியா சொல்லாடி புசியா என்ன சொல்லுவாரு, அம்மா பாருங்கம்மா உங்களுக்காக நல்லா ஸ்பெஷலா ரூம் போட்டு கொடுத்திருக்காரு, ஐயா அண்ணனே வந்து உங்களுக்காக தளபதி உங்களுக்காக ஸ்வீட் எடுத்து கொடுக்குறாரு, அவரே இன்னைக்கு சாப்பாடு போடுறாரு, அவரே உங்க குழந்தை தூக்கி கொஞ்சறாரு, இந்த தளபதி எவ்வளவு நல்லவர் பாத்தீங்களாமா, நீ வெளியே போய் என்னமா பேட்டி கொடுப்பீங்க, அண்ணனும் அவர் தான் தளபதி தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்ல போறீங்க. அப்ப நீங்க இன்ஃபுளுன்ஸ் பண்றதுங்கிறது அங்கேயும் நடக்க போறது, இங்கேயும் நடக்க போகிறது. அப்ப சிபிஐ எப்படி முதல்ல டைரக்ஷன் கொடுப்பாங்க? சிபிஐ அதாவதுங்க, இந்த கும்பல் தற்கொலை கும்பல்னால சிபிஐ நம்ம தற்கொலையாக ஆக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். சிபிஐ வந்து குண்டு கிளியாக இருக்கிறாங்க, அவங்க மேல விமர்சனம் வைப்போம். அது காங்கிரஸ் ஆட்சி காலமா இருந்தாலும் சரி, பாஜக ஆட்சி காலமா இருந்தாலும் சரி, அவங்க சில கட்டுப்பாடுகளோட செயல்படுறாங்க, தன்னிச்சையா செயல்படல, அதெல்லாம் வந்து அரசியல் ரீதியான குற்றச்சாட்டுகள், விமர்சனங்கள் எப்பொழுதும் சிபிஐ ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. ஆனா சிபிஐ வந்து இந்த கும்பலை டைரக்ட் பண்ணதுங்கிறது நிச்சயமான ஏற்புடைய வாதமாக இல்லை. சிபிஐ அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா சிலருக்கு ஒரு லீகாலிட்டியா ஒரு கேள்வி இருக்கு. இந்த மாதிரி விஜய் வந்து பாதிக்கப்பட்ட மக்களை கரூரில் அழைத்து சந்திக்கிறாரே, அது லீகலா பிரச்சனை இல்லையா, சிபிஐ இதை எப்படி அனுமதிக்கிறாங்க அப்படின்னு தான் கேள்வி எழுப்புறாங்க. சிபிஐ கூப்பிட்டாங்க, சிபிஐ சொல்ல முடியும், இல்ல இல்லங்க நீ போக கூடாதுன்னு சொல்ல முடியும், மறுக்க முடியும், அதை சொல்ல மாட்டாங்க. சமன் பண்ணும் போது கேள்விகளை கேட்பாங்க. அந்த கேள்விகளுக்கு வந்து நீங்க ஏன் அந்த கூட்டத்துக்கு போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, எப்படி பாதிப்பு ஏற்படுதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதன் மூலியமாக சில இது தெரியுமே தவிர சிபிஐ அந்த மாதிரி விஷயங்களை பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கும்பல் வந்து தொடர்ச்சியாக பல்வேறு கதைகளை சோர்சஸ் சொல்லி நீங்க வந்து அழைக்கப்படாத மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களுக்கு இதை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். ஏன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு அவங்களுக்கு ஒரு பசி இருக்கு, கொஞ்சம் கூட திருந்தல. நிச்சயமா வந்து விஜய் எப்படி கொஞ்சம் கூட திருந்தாம இன்னும் மோசமாக போய் கொண்டிருக்கிறாரோ, அதே மாதிரி மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இன்னைக்கு அட்லீஸ்ட் இந்த மோந்தா புயல் ஒரு பக்கம் இந்த பக்கம் சூரசம்மாரம்லாம் இருக்கின்ற காரணத்தினால செய்திகளை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு அந்த செய்திகளுக்கு கொஞ்சம் வேல்யூ கொடுக்குறாங்களே தவிர, இல்லாட்டி இன்னைக்கு காலையில இருந்து விஜய் பல் விளக்கினார், விஜய் வந்து வெளியே வந்துட்டார், விஜய் கேட்டை திறந்து விட்டார், விஜய் முதல் அறைக்கு சென்று விட்டார், இரண்டாம் அறைக்கு சென்று விட்டார்னு உள்ளேயே போகாம இந்த கதைகளை கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. சோர்சஸ் எங்களுக்கு சொன்னாங்க, முதல் அறையில இருந்து இரண்டாவது அறைக்கு உடனடி விஜய் போய் விட்டாராம், மூன்றாவது அறையில் கதறி அழுதாராம், நான்காவது அறையில் குழந்தை தூக்கி கொஞ்சினாராம், ஐந்தாவது அறையில் இப்படி கதை எழுதிட்டே இருப்பாங்க. அந்த கதை சொல்லுவாங்க, இன்னும் வரும், இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. கொஞ்சம் கூட காலையிலே வந்துருச்சு. காலையிலே நிறைய மீடியாக்கள்ல என்ன போட்டிருக்காங்கன்னா, தூய்மை பணியாளர்கள் விஜய் அவர்கள் சந்திச்ச போட்டோ எடுத்து போட்டு, இதான் இப்போ விஜய் சந்திச்ச போட்டோ அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. அது பண்றாங்க. கல்வி செலவை அவர் ஏற்றுக்கொள்ள போகின்றார், மருத்துவ செலவை ஏற்றுக்கொள்ள போகின்றார், தனித்தனியாக சந்திக்கின்றார், சந்திப்பவர்களிடம் உங்களுக்கு நீண்ட காலமாக என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி கேட்கிறார். இதெல்லாம் விஜய் கேட்கிறாரா? விஜய் இன்னைக்கு வரைக்கும் சொந்த கட்சிக்காரனுக்கு என்ன பிரச்சனை கேட்டதில்ல. சொந்த மாவட்ட செயலர் அவன் வந்து திண்டாடிட்டு இருக்க மாவட்ட செயலருக்கே கூப்பிட்டு உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு ஒரு 5 லட்சம் வேணுமாயா 10 லட்சம் வேணுமான்னு கேட்டதில்ல. அந்த விஜய் வந்து கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களோட நீண்ட கால பிரச்சனைகள் எல்லாம் கேட்டு அலசி ஆராய்ஞ்சு அவங்க என்ன செய்ய போறாராம். இந்த கதையெல்லாம் ஏதாவது நம்புற மாதிரி கதை. சொந்த அப்பா அம்மாவை காப்பாத்தாத ஒரு மனிதன் வந்து யாரோ ஒரு காப்பாத்துறாங்க, இதெல்லாம் எவ்வளவு மோசமான கதைகளா இருக்கு. இந்த கதைகளை தொடர்ச்சியா அவங்க பிளான் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அந்த கதைகளுக்கு இன்னும் சில பேர் வந்து முட்டு கொடுத்துட்டே இருக்காங்க. இது மாதிரிதான் அது போயிட்டு இருக்கும். அதனால சிபிஐ போறதெல்லாம் கிடையாது. இவர்களுக்கு போவதற்கு சுத்தமாக மனம் இல்லை. அப்ப இதை ஏற்பாடு பண்ணி இங்கே சந்திச்சிடலாம் அப்படின்னு முடிவை என்னைக்கோ எடுத்தாங்க. அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு அந்த டைம் ஆச்சு, அவ்வளவுதான். நம்ம பாக்குறதுக்கு நமக்கே இவ்வளவு கோவம் வருது. விஜய் அவர்கள் எப்படி பாதிக்கப்பட்ட மக்களை வந்து அலக்களிக்கலாம், அங்கிருந்து பஸ்ல கூப்பிட்டு வந்து இவ்வளவு பேரை வந்து அலக்களிக்கிறாரு அப்படின்னு. ஆனா வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அது தோணுதா? பாதிக்கப்பட்ட மக்கள் பாத்தீங்கன்னா வந்து விஜய்க்கு ஆதரவா தான் பேசுறாங்க, யாருமே விஜய்க்கு எதிராக பேசல. இன்னைக்கு காலையில கூட பாத்தீங்கன்னா ஹோட்டல் வாசல் இருந்துட்டு என்ன கூப்பிட்டு வராம வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு தனியா அவர் பஸ் பிடிச்சு வந்திருக்காரு, என்னை உள்ள விடுங்க நான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதெல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கிறது, எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல ஒண்ணு நிச்சயமாக நீங்க வந்து வறுமையில் வாடுற மக்கள், நீங்க அந்த மக்களோட பேக்ரவுண்ட் எல்லாம் பார்த்தோம். நிறைய யூடியூபர்ஸ் எல்லாம் போய் பேட்டி எடுக்கும்போது பார்த்தா அவங்க எந்த மாதிரியான பொருளாதார நிலையில இருக்காங்க பார்க்க முடிகிறது. அவர்களுக்கு விஜய் மாதிரியான ஒரு நடிகர் இந்த மாதிரியான ஒரு பொருளாதார உதவி செய்வதுங்கிறது பெரிய விஷயமாக அவங்களுக்கு தெரிகிறது. அதனாலதான் ரொம்ப அதீதமாக அவங்களை வந்து அவங்களையும் மீறி என்ன பேசுறாங்க, என் குழந்தை இறந்திருந்தா கூட பரவாயில்ல, ஒரு நஷ்டஈடாக மாறிவிட்டதுங்கிற அளவுக்கு ஏன் போறாங்கன்னா அவங்களுக்கு இது ஒரு பெரிய பணமாக தெரிகிறது. விஜய் மாதிரியான உச்சபட்ச நடிகர் வந்து தங்களை அழைத்து பார்ப்பதுங்கிறது அவங்களுக்கு பெரிய விஷயமா தெரியுது. இன்னுமே நம்ம வந்து ஒரு இன்னொரு ரசிக மனநிலை தான் இருக்காங்க. நீங்க அன்று நிகழ்வு நடந்த அன்று ஒரு அம்மா என்ன பேசினாங்க, 13 வயது பையன் உள்ள வந்து மார்ச்சுரியில இருக்கான், எனக்கு தெரிஞ்சு எந்த அம்மா பேசவே மாட்டாங்க. அந்த அம்மா என்ன பேசிட்டாங்க, விஜயனா மேல என்ன தவறு, செந்தில் பாலாஜி தானே பண்ணாருன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ தன்னுடைய வீட்டுல ஒரு பெரிய இழப்பு நடந்திருக்கு, தான் தூக்கி வளர்த்த பையன் வந்து தன் பத்த குழந்தை இறந்து போயிருக்குங்கிற தாண்டி அவங்க மனசுல இருக்கிறது ஒரு ரசிக மனநிலையில மட்டுமே அதை இன்னும் டீல் பண்ணிக்கிறாங்கன்னு புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த குழந்தை வந்து இறந்து போதும் அந்த அத்தை நினைக்கிறாங்க, அப்படிதான் பேசுறாங்க. அவங்களுக்கு இன்னுமே வந்து விஜய் அப்படிங்கிற உச்சபட்ச நடிகர் அவங்களை பொறுத்த ஒரு கடவுள் மாதிரி, அந்த கடவுளே வந்து நேரில் நம்மளை கூப்பிடுது, நம்மளை பார்க்கறதுக்கு கூப்பிடுது. பிளஸ் இறந்து போனவர்கள் மேல அவங்களுக்கு ஒரு ஹீரோக்கு இமேஜ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இதனே எங்க இருந்து சொல்றேன்னா தானா சொல்லல, அந்த வீடியோஸை பார்த்தோன்னா நான் வந்து ஒரு சைக்காட்ரிஸ்ட் இதை அமிச்சேன், மேடம் இது எனக்கு வந்து இது புரிஞ்சுக்கணும்னு விரும்புறேன், நான் யாரையும் தப்பு சொல்ல விரும்புறேன், புரிஞ்சுக்கணும்னு விரும்புறேன். அவங்க சொன்னாங்க இறந்து போன யாரையுமே வந்து ஒரு ஹீரோயிக் மனநிலையில கொண்டு போகணும் தான் நினைப்பாங்க. இப்ப அந்த ஒரு பாட்டி ஒருத்தர் சொல்றாங்கல்ல, என் பையன் போயிட்டான், பையன் விஜய்க்காக தான் ரொம்ப வேலை பார்த்தான், இப்படிதான் விஜய் தான் முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கும் போது அந்த பொறுத்த வரைக்கும் அந்த பையனை ஒரு ஹீரோ இமேஜ் கொண்டு போகணும்னு அவங்க பாக்குறாங்க. அந்த மனநிலை இருந்து யோசிக்கிறாங்க, ஒரு சைக்காட்ரிக் அப்படி யோசிக்கிறாங்க பார்க்க முடிகிறது. பட் நான் நிச்சயமாக இவர்கள் எல்லாம் யாருமே குறை சொல்ல மாட்டேன். அவர்கள் மக்கள் வந்தார்கள், இது ஏற்றுக்கொண்டார்கள், வந்தார்கள், அதெல்லாம் தாண்டி
இதை பயன்படுத்திக்கிறதுல ஒரு கும்பல். அந்த கும்பல் எவ்வளவு மோசமான கும்பல். நீங்க வந்து நான் உங்களுக்கு இழப்பு ஏற்பட்டு விடாது, அந்த இழப்பை நான் ஈடுகட்டுற மாதிரி நான் வந்து ஒரு வேலையை செய்யறேன் அப்படின்ட்டு ஒரு வேலை செய்யுது இல்லையா, அது எவ்வளவு கேவலமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அது எப்படி அது நீங்க ஒண்ணு இல்லைங்க, நீங்க இந்த 40 இல்ல வந்து பாதிக்கப்பட்ட காயப்பட்ட கும்பல் குரூப் கூட சேர்த்துக்கங்க, எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கோங்க. ஆனா அதை சுத்தி இருக்குல்ல ஒரு உலகம், கோடிக்கணக்கான மக்கள் அதை பார்த்துட்டு இருக்காங்கல்ல. இன்னும் சொல்ல போனா தங்களோட கட்சி சொந்த கட்சியோட தொண்டர்களா இருக்காங்க, அவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க, இவ்வளவு மோசமான அரசியல்வாதி நாங்க பார்த்ததே கிடையாது. இன்னைக்கு கட்சியில வந்து பல பேர் என்ன பேசுறாங்க, இவ்வளவு மோசமான அரசியல்வாதியா விஜய் இருப்பான்னு நினைச்சே பார்க்கலங்க. எப்படிங்க அவரால் செய்ய முடியுது? அந்த இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குல்ல. ஓரளவுக்கு இவங்க யாருன்னா ரசிகர்கள் கிடையாது, பட் ஆனா விஜய் ஒரு மாற்று, விஜய்க்கு ஒரு மாற்றா நாங்க ஓட்டு போட போறோம்னு நினைச்ச மக்கள் கூட விஜய் எப்படிங்க மாற்றாவாரு? எந்த உலகத்தையும் நடக்காத ஒண்ணு விஜய் புதுசா ஒண்ணு செய்யறாரு, எப்படி நாங்க ஏத்துக்க முடியும்னு சொல்லி கேட்கறாங்க. அந்த இடத்துல தான் விஜய் தோத்துட்டு இருக்காரு. இந்த இடத்துல வந்து 40 மக்களுக்கு அவர் வந்து கூப்பிட்டு பார்த்துட்டாரு அப்படிங்கிறது அவருக்கு ஒரு வெற்றியாக காட்டப்பட்டாலும், பாருங்க பார்த்துட்டாரு இனிமேல் பிரச்சனை இல்லை உங்களுக்கு அப்படின்னு சொல்லப்பட்டாலும், இந்த சுத்தி நடக்கின்ற இவரை கூர்ந்து கவனிக்கின்ற எல்லா மக்களும் விஜய் மேல ஒரு கடுமையான அதிருப்தி, இல்ல விஜய் எவ்வளவு மோசமான மனிதர் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கான தருணமா இது மாறிட்டு. குறிப்பா காலையிலேயே விஜய் அவர்கள் ஹோட்டலுக்குள்ள போயிட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விஜய் போனதுக்கு சில மணி நேரங்களுக்கு அப்புறமா அந்த கட்சியோட பொருளாளர் வெங்கட்ராமன் வந்து போறாரு. ஹோட்டல் வாசல்லையே தடுத்து நிறுத்தப்படுறாரு, வந்து அடையாள அட்டை இல்லாதனால. குறிப்பா வந்து இந்த சம்பவம், இந்த காலையில ஹோட்டல்ல விஜய் அவர்கள் வரதுக்கு முன்னாடியே கட்சி ரீதியா கட்சி நிர்வாகிகள் யாருக்குமே அனுமதி இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா பொருளாளர் கூட உள்ள போக முடியாது, அவரும் உள்ள இருந்து யாரோ ஃபோன் பண்றாரு, ஃபோன் பண்ணி அவங்க வந்து கூட்டு போறாங்க நிலைமையில தான் இருக்கு. ஸோ என்ன நடக்குது கட்சிக்குள்ள? ஏன்னா புஷி ஆனந்தம் வந்தாரான்னு தெரியல, ஆதவர்கள் என்ன பண்றாருன்னு தெரியல. ஆமா ஆமா இல்லங்க, ஒண்ணு இது வந்து என்ன கேட்டீங்கன்னா சொல்றேன், இப்ப நான் விக்கிரவாண்டி மாநாட்டில் கிட்டத்தட்ட இதே மாதிரி நான் சந்திச்சேன். கட்சியோட செய்தி தொடர்பாளர் ஒரு வருஷம் பேசிட்டு இருக்கேன். நீங்க காவல்துறை கூட என்ன பார்த்து ஓகே கட்சிக்காரங்க உள்ள போங்கன்னு சொல்லிட்டாங்க. கடைசியா ஒரு பவுன்சர் குரூப் ஒண்ணு நின்னுச்சு. இது வரைக்கும் அந்த பவுன்சர் குரூப்போட முதல் நாள் பேசிருக்கேன். அவங்கள்ட்ட சொல்ல இன்ஸ்ட்ரக்ஷன், ஐடி கார்டு இல்லாம யாரும் வந்தாலும் உள்ள விடாது. ஐடி கார்டு அதாவது ஆல் பாஸ், எல்லா இடத்துக்கும் போறக்கான பாஸ் இல்லாம யாரும் விடாது. நான் சொல்றேன், நேரே உங்களை பார்த்தேன் பேசினேன், அதெல்லாம் கிடையாது சார். ஆல் பாஸ் எடுத்து காமிச்சிங்கன்னா, எல்லா இடத்துக்கும் போறக்கான பாஸ் காமிச்சிங்கன்னா நீங்க போகலாம், இல்லாட்டி போக முடியாது. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் இதுதான். அவங்கள பொறுத்த வரைக்கும் அது வெங்கட்ராமனா இருக்கலாம், இன்னும் சொல்லப்போனா அதாவது விஜய் விட்டுருவாங்க, என்ன விஜய் தெரிஞ்சதுனால விட்டுருவாங்க, மற்றபடி யார் வந்தாலும் இந்த வேலைகளை பண்ணுவாங்க. இது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒரு ஆர்கனைசேஷனா இது எப்படி செயல்படுது அப்படிங்கிறதுக்கான ஒரு அத்தாட்சி இது. நீங்க பாருங்களேன், ஒரு ஆர்கனைசேஷன்ல முக்கியமான நபர்களாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி தொடர்பாளர் அவர் உள்ள வர்றாரு, அவர் வந்து விடணுமா வேண்டாமான்னு, இல்ல செய்தி தொடர்பாளர் விட்டுருங்க, அங்க அதே இடத்துல நிறைய மாவட்ட தலைவர்களும் வர்றாங்க, விட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அந்த கட்சியோட மாவட்ட தலைவர் மாவட்ட தலைவராக்கி அதெல்லாம் முடியாது, நீ பாஸ் எடுத்து காமிங்கிறான். ஒட்டுமொத்தமாக இந்த ஆர்கனைசேஷனை நடத்துற விதம் என்பது இது ஒற்றை மனிதரை நம்பி மட்டும் தான் இருக்கும். விஜயை தவிர இங்க யாருமே எனக்கு தெரியாது, அந்த மாதிரி ஆட்களை கொண்டு தான் இங்க நான் நிப்பாட்டுவோம் அப்படிங்கிறது ஒண்ணு. இல்ல இன்னொரு உள்குத்தம் இருந்திருக்கும். இந்த ஜான், புஷி, ஆதவ் அர்ஜுனா இந்த கும்பலுக்கு வெங்கட்ராமன் அவங்கள பிடிக்காது. அவர் காலி பண்றதுக்கு இல்ல வந்து அவரை வந்து ஒரு மட்டுப்படுத்துறதுக்கான வேலைகளும் இந்த கும்பல் செய்யற வேலைகளும் இருக்கு. ரெண்டு மாறி மாறி பண்ணிக்குவாங்க. அவர் பண்ணுவார், இவர் பண்ணுவாரு, இந்த மாதிரி சில வேலைகளும் பண்ணுவாங்க. வெங்கட்ராமன் உள்ள வர வேண்டாம், இல்ல வந்து புஷியானது வெளியே வர வேண்டாம், இது கூட ஜான் யோசிப்பார். இந்த இடத்துல புஷியானதை கழட்டி விட்டுலாமா, ஆதவ் அர்ஜுனா கழட்டி விடலாமா, அருண்ராஜை கழட்டி விடலாமா, இந்த மாதிரியான வேலைகள் பண்ணாங்க. யாரும் இல்லைன்னா லிஸ்ட் போட்டு கொடுத்துருப்பாங்க, இதை விடு, இதை விடாத, இந்த பாஸ் காமிச்சா விடு, பாஸ் காமிச்சா விடாத அப்படின்ட்டு. ஒட்டுமொத்தமாக இந்த ஆர்கனைசேஷன் செயல்படுற விதம், அந்த அமைப்புங்கிற செயல்படுற விதம்ங்கிறது இவ்வளவு மோசமாக. நீ பாருங்களேன், திமுக அதிமுக ஒரு பொருளாளர் ஒருத்தர் போறாரு, யாராவது தடுத்துட முடியுமா? தடுத்துட்டா அதுக்கு பிறகு அந்த இடத்துல இருக்க பவுன்சர்ஸ் தெரியாமே கூட சொல்றாரு, காவலரோ யாராவது சொல்லிட்டாரு, அவர் அந்த இடத்துல நிக்க முடியுமா? என்ன எந்த கதிக்கு உள்ளாவாரு? ஆனா இந்த கட்சியில பொருளாளர் யாருன்னு தெரியாது, பொதுச்செயலாளர் யாருன்னு தெரியாது, அந்த மாதிரியான ஒரு குரூப் நிப்பாட்டுறீங்கன்னா அவங்க எல்லோருக்கும் ஒற்றை நோக்கம் என்பது விஜய பாதுகாக்கணும், விஜய்க்கு எதுவும் ஆயிடக்கூடாது. நீங்க எல்லாவற்றிலும் நீங்க விஜயை கரூருக்கு போகல, விஜயை இங்க மக்களை அழைக்கிறாரு, நீங்க வந்து பாதிக்கப்பட்ட தரப்புல இருந்து ஒருத்தர் வந்து என்ன உள்ள விட மாட்டேங்கன்னு சொல்றது எல்லாவற்றிலும் ஒரே ஒரு மையமான ஒரு நோக்கம் மட்டும் தான் நீங்க புரிஞ்சுக்கணும், விஜயின் உயிர் முக்கியம். நீங்க விஜய் அவர்கள் இந்த பிளைட்ல வந்து போறதுக்கு ஒரு வாட்டி வந்து போறதுக்கு செலவு 60 லட்சம் ரூபாய் செலவு பண்றாரு. ஒன் வேக்கு வந்து 28,65,000 ரூபாய். சோ 2 வழிக்கு நீங்க கிட்டத்தட்ட 60 லட்சம் ரூபாய் செலவு பண்றாரு. இந்த பஸ்ஸுக்கான செலவு எவ்வளவுன்னு பார்க்கலாம். நீங்க பஸ் எவ்வளவு சேஃப்டியா பண்ணிருக்காங்க, யாரும் ஏறிட முடியாத அளவுக்கு பண்ணிருக்காங்கிறதுக்கு பார்க்கலாம். இந்த கரூர் சம்பவம் முடிந்த பிறகு சார் தப்பிச்சு ஓடுங்க சார், ஓடி அவர் மறுபடியும் பிளைட் ஏற்றி விட்டு அவர் வீட்டுல கொண்டு போய் செட்டில் பண்ணி விட்டதை பார்க்கலாம். 30 நாட்களாக நீங்க பனையூரிலே முடங்கி கடங்கிறத இருக்கலாம். இது எல்லாவற்றிலும் மையமாக ஒரே ஒரு விஷயம் நமக்கு புரிஞ்சுக்கலாம், விஜய் உயிர் முக்கியம், விஜயின் பாதுகாப்பு முக்கியம். விஜய் பாதுகாப்புக்கு அடுத்ததுதான் எதுவாக இருந்தாலும் இந்த கட்சியில அப்படிங்கறதுல ரொம்ப 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 கவனமா இருக்கிறாங்க. அந்த தலைவர் ஒன்னும் ஆயிடவும் போறது இல்ல. விஜய் அவர்கள் ஆயிடுமா எதுவுமே அந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தல் அவருக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்க? அவருக்கு இருக்கு, நிச்சயமா அவருக்கு இருக்கு. இந்த கூட்டத்தை பார்க்கும் போது இருக்கு. சும்மா சொல்லுவாரு, என் மேல கை வைங்க, என் சொந்த மேல கை வைக்காதீங்கன்னு சொல்லுவாரு. ஆனா நீங்க வந்து முதல்ல யார் மாட்டி விட்டாங்க, மதியலான மாட்டி விட்டாங்க, அடுத்த யார் மாட்டி விட்டாரு, புஷி ஆனந்த் மாட்டி விட்டாரு, அடுத்து சீட்டா நிர்மல்குமார், இவங்க தானே ஜெயிலுக்கு போறாங்க.
இப்ப நாளைக்கு ஒரு ஈவெண்ட் நடந்தாலும் மாவட்ட செயலாளர் தான் ஜெயிலுக்கு போவாரே தவிர விஜய்க்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது. இந்த மறுபடியும் இந்த கட்சிக்குள்ள யாரை கட்டம் கட்ட முயற்சி பண்ணுவாங்க, புஷியானந்த ஒரு குரூப் கட்ட முயற்சி பண்ணும், ஜான இந்த குரூப் கட்ட முயற்சி பண்ணும். இந்த மாதிரியான வேலைகளை மாறி மாறி நடக்குமே தவிர விஜய்க்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது. இன்னும் சொல்ல போனா பல இடங்கள்ல நீங்க ஒரு ஒரு அசம்பாவிதம்லாம் இந்திய அளவு நடக்கும் பொழுது ஒருத்தர் எல்லாம் என்ன பண்ணுவாரு, மோடியை காப்பதற்கான வேலைகள் பார்ப்பாங்க. மோடி என்ன பண்ணுவாரு, இதுதான் இவர் பண்றாங்க, அவர் மேல தூக்கி பழிய போடுவாங்க. ஒரு இடத்துல தேர்தல் இப்ப நாளைக்கு பீகார்ல தோக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பீகார்ல தோத்தோம்னா அதற்கு முக்கியமான காரணம் அந்த பீகாருடைய மாநில தலைவர் தான் சொல்லுவாங்க தவிர மோடியை காப்பாற்றும். அதே மாதிரி இந்த கும்பல் என்பது விஜய் ஒரு அறிவற்ற, விஜய் ஒரு சுய சிந்தனையற்ற, விஜய் ஒரு சுய முடிவெடுக்காதவர் என்று தெரிந்திருந்தாலும் விஜயை எப்படியாவது காப்பாற்றணுங்கிறதுக்காக மெனக்கெட்டு மாஞ்சு இந்த கும்பல் வேலை செஞ்சுட்டே இருக்கும். அதற்கு ஈடாக இந்த விர்ச்சுவல் வாரிசு அவங்களுக்கும் தெரியும். நீங்க என்ன கேட்டீங்கன்னா, இந்த கட்சியில இருக்க எல்லோருக்குமே எல்லா உண்மைகளும் தெரியும். விஜய் ஒரு முட்டாள் என்பது எல்லோருக்குமே தெரியும். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள மனம் வராது. ஜெயசீலன் நீ முட்டாள் சொல்றேன்னு சொல்லி என்ன திட்டுவாங்களே தவிர விஜய் ஒரு முட்டாள் அவங்க தெரிஞ்சிருந்தா கூட அது அவங்களால மனம் ஏற்காது. ஏன்னா ஹீரோய்க்கு இமேஜா பாத்துட்டான், ஹீரோவா பாத்துட்டான். அந்த ஹீரோ டக்குன்னு முட்டாள் அவங்க எப்படி ஏத்துக்க முடியும்? இப்ப கொஞ்சம் கொஞ்சமா சில பேர் மாறலாம். அது மாறும் பொழுதுதான். ஆனா எல்லோருக்கும் ஒரே ஒரு பொதுவான விஷயம், இந்த எல்லா பிரச்சனையும் பொதுவான ஒன்று, விஜயை நாம் பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறது மட்டும்தான். ரொம்ப நன்றி. உங்க நேரத்தை ஒதுக்கி விஜய் அவர்கள் தொடர்பாக பல்வேறு விஷயங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி.